வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த 2 ட்ரேடிங் செஷனில் மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டை. இந்த கேண்டில் ஸ்டிக் தான் 31ஆம் தேதி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 321 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. காப்பர் மார்க்கெட் நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா 326 ரெசிஸ்டன்ஸாக வச்சு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பனாக மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருந்தது. 319 வரைக்கும் வந்திருக்கு. அப்புறமா 322 போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 321 பக்கமாகவே க்ளோஸ் ஆகிருந்தது. அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடனே 332 தாண்டினதுக்கப்புறமா 324 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் மறுபடியும் 322 கீழே வந்து 319 வரைக்கும் வந்திருந்தது. மறுபடியும் 332 ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணி புதிய லோ, முன்னாடி நாள் மார்க்கெட்டை விட புதிய லோ க்ரியேட் பண்ணி 318 .55 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுதான் தொடர்ந்து 2 நாளாக நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே காப்பர் மார்க்கெட் 326 ரெசிஸ்டன்ஸை வச்சு டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருந்தது. இன்றைக்கி என்ன பண்ணலான்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 317-18க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற இந்த காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து காப்பர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்குன்னு எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 19-12. எது வரைக்கும் நீங்கள் செல் பண்ணாலும் 322 வரைக்கும் செல் பண்ணிட்டு 23 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.